இது வந்து இப்போ ஸ்தான பவுடருக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பிறந்த அன்னில அந்த பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம எத்தனை வயசு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இந்த சோப்போட தடவுறதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஆக்சுவலாக இது வந்து என்ன இந்த பச்சைப்பயிறு வந்து இந்த முகம் சுருக்கம், உடம்புல சுருக்கம் வந்து வயசான மாதிரி தெரியவே தெரியாது இந்த பச்சைப்பயிரோட எஃபெக்ட்டு. அதேமாதிரி கடலப்பருப்பு வந்து இந்த பிம்பிள்ஸில் மூஞ்சில் இருக்க ஏதாவது தடம் இருந்தால் தடமெல்லாம் போயிடும். ப்ளஸ் வந்து ஸ்கின் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக யூஸ் ஆகும். அப்போ இது வந்து கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மஞ்சள் இது வந்து இந்த பூனை முடி மாதிரி, இந்த மீசை மாரிலாம் பூனை முடியெலாம் வரும் இல்லையா, அஞ்சு வயசு வரைக்கும் எந்த குழந்தையா இருந்தாலும் ஆம்பளை பொம்பளை குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் அப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் ஆம்பளை பசங்களாக இருந்தால் இதேமாரி கிடைக்கிறது பூலாங்கருங்கன்னு. இது வந்து வெள்ளை மஞ்சள், கிருமி நாசினி. ஆக்சுவலாக இதெல்லாம் கிருமி நாசினி ப்ளஸ் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பொம்பளை குழந்தையில இருந்தால் இது கண்டினியூஸாக இதுவே போடுங்க. நீங்கள் ஆம்பளை பசங்களாக இருந்தால் இதை போடுங்க, பூலாங்கருங்கன்னு சொல்லுவாங்க. இது இந்த பாதாம் வந்து எப்படின்னா வந்து நல்ல ஸ்கின்னு மாய்ஸ்சரைஸாக இருக்கும், நல்ல க்ளோவாகும், நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், சும்மா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணணும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆயுர்வேத எடுத்து இந்த ஸ்கின் வின்டரில் சம்மரில் என்ன ஆகிடும்னா நிறைய இச்சிங், ஸ்பெஷலாக வின்டரில் ஸ்கின் நல்லா இச்சிங் ஸ்டார்ட் ஆகி சொரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும், ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி. அப்போ வந்து ஒரு ஹோமியோபதி ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து இதை எனக்கு சொன்னாக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ண நல்ல எஃபெக்ட் தெரியுது. ஸ்கின்ல ஏதாவது மேஜராக ப்ராப்ளம் இருந்தால் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா இது மட்டும் போகிறோம். இது கருஞ்சீரகம், இது வந்து கார்போக அரிசின்னு சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் போட்டால் ஸ்கின் ப்ராப்ளமே வராது. அந்த இச்சிங் வயசானால் கொஞ்சம் அந்த ஸ்கின் ட்ரை ஆகி இச்சிங்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் வரவே வராது. எப்பேற்பட்ட ஸ்கின் வியாதி இருந்தால் கூட இது ரெண்டும் போட்டால் குணமாயிடுறது. இது வந்து கருஞ்சீரகம், இல்லைன்னா கருஞ்சீரகம் வேறு, காட்டு ஜீரகம் வேறு. நான் வந்து இப்போ வந்து காட்டு ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து எப்படின்னா கார்போக அரிசின்னு சொல்லுவாள், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது இது எல்லாமே, இது ரெண்டும். அப்புறம் இது வந்து என்னதுன்னா ஆவாரம் பூ. என்ன ஆவாரம் பூனா அந்த பிளாக் சின்னதாக வெள்ளையாக கருப்பாக புள்ளியாக உடம்புல வரும். அப்புறம் வந்து இந்த வேர்க்கூறுலாம் வந்து உடம்புலலாம் அந்த பாடி கூல் பண்ணுறதுக்கு இந்த ஆவாரம் பூ யூஸ் பண்ணலாம். இது அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து வாசனை வேணும், அந்த சோப்பு மாதிரி நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னு தோணித்துன்னா இதெல்லாம் எதுவும் கிடைக்காட்ட இதெல்லாம் ஆற்றுல இருக்கும், இதை பண்ணிக்கலாம். இது வந்து வேணும் அப்படின்னா பியூர் சந்தன பவுடர் கிடச்சிதுன்னா கவர்மெண்ட் ஷாப்பில் வாங்குறது வந்து பியூர் கிடைக்கும், அதை இந்த அரைச்ச பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த ஜவ்வாதுன்னு சொல்லிட்டு இந்த முருகன் கோயிலில், அழகர் கோவில், திருப்பதி அது மாதிரி கோயிலில் கிடைக்கும், கோயில்கிட்ட கடையில் கிடைக்கும் ஜவ்வாதுன்னு. இது 1 ஸ்பூன் போட்டால் கூட அவ்வளோ உடம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெண்டும் அப்படி இல்லை அப்படின்னா கூட இந்தமாரி பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆற்றுல எப்படி பெருமாளுக்கு வாங்கி வைப்போம், நம்ம அந்த காஞ்சி பூலாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து வச்சுட்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். இது வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும், ஸ்கின்னுக்கும் நல்லது. வேறு எந்த ரோஜாவும் போடக்கூடாது, இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் போடணும். இந்த பன்னீர் ரோஸ் வந்து வாசனை கொடுக்கும், இது பண்ணணும். இப்போ இதெல்லாம் போட்டு என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை பயிர் அரைச்சிக்கிறேன். ஆக்சுவலாக இதை வந்து தட்டிட்டு போனோம், அப்படியே போட்டால் மிக்ஸி உடஞ்சிரும். நல்லா ஒரு உலக்கை இருந்தால் உலக்கை நல்லா பொடி பண்ணிட்டு அப்புறம் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கிறேன். இதையும் கடலப்பருப்பும் போட்டு அரைச்சின்ட்டு அப்புறம் அதை போடுறேன். இதை கொஞ்சம் அரைச்சின்ட்டு இதை அப்படியே சலிச்சுக்கணும். நல்லா சலிச்சு திருப்பி அப்புறமா போட்டு எடுக்கணும். இது நல்லா அந்த நாட்டில் சலடையில் போட்டு நல்லா சலிச்சிடுங்க. சலிச்சுட்டு திருப்பி போட்டு அரைக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும். இதோ சலிச்சுன்னு இருக்கேன். இப்போ ஒன்று அந்த கஸ்டர்ட் இது கொஞ்சம் இன்னும் இருக்குது. இதோட இந்த பாருங்கள், அந்த கஸ்தூரி மஞ்சள் இப்படி நல்லா இப்படி போட்டு நல்லா இடிச்சுட்டுருங்க. அப்படி இல்லை மிக்ஸி பாழாயிடும். இதையும் போட்டுன்ட்டு இது போட்டால் பூலாங்காய் போடணுன்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று போட்டால் போகிறோம். இப்போ நான் 2 இருக்கிறதுனால போடுறேன். இந்த காட்டு ஜீரகம், அந்த இது கார்போக அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். இந்த ஆவாரம் ஆக்சுவலாக என்னென்னா யூஸ் பண்ணப்போனா கலர் கூட காம்ப்ளெக்ஷன் நல்லா வரும். ஸோ இது வந்து அவரம்பு கிடைச்சா பாருங்கள், நீங்கள் போட்டுங்க. அதையும் இதுவே நல்ல வாசனையாக இருக்குது. ஆக்சுவலாக இதுவே போகிறோம். உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் வாசனை வேணும்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த சந்தன பவுடர் இல்லை ஜவ்வாது ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த பெருமாளுக்கு வைப்போம் நம்ம பன்னீர் ரோஸ், அதை வைக்கலாம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து எப்படின்னா அந்த இப்போ சோப்பு யூஸ் பண்ணி இந்த நுர வரையும் வரணும். இது வந்து தண்ணியில் போட்டோன்னே அப்படியே கெட்டியாடு ஒட்டிக்கும் உடம்போட, அவசரத்தில் காத்தால் குளிக்க முடியாது அப்படின்னு தோணித்துனா இது பாருங்கள், இது பேர் பூந்தி கொட்டைன்னு பேர். இதை வந்து உடைச்சிட்டா இப்படி ஆகிடும். இந்த கொட்டையை எடுத்துடணும். கொட்டையை எடுத்துட்டு இந்த இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சா நல்லா உடையும். இப்படி
இதை வந்து மிக்சியில் போட்டுட்டு இதோடு சேர்த்து அரைக்கணும். தனியாக அரைப்படாது. அந்த பைத்தம்பருப்பு போடும்போது சேர்த்து போட்டுக்கினா நல்லா அரைப்பட்டுரும். அரைச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நுரை வரும். நல்லா வந்து உடம்புல தேய்க்கும் போது மாவு ஒட்டாமல் நுரையோட ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேணும்னா போட்டுங்க, ஆப்ஷனில் அது. அந்தமாரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, இல்லைனா இந்த பொடியே போகிறோம். இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காகவும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பொடி. இதை பண்ணி பாருங்கள். அது இது என்ன பண்ணணுன்னா நல்லா காற்று போக டப்பாவில் போட்டு வச்சுட்டு அப்புறம் வேணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க. மொத்தமாக வச்சு பாத்ரூமில் வச்சோம்னா தண்ணி கண்ணி பட்டால் கெட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சு பண்ணி பாருங்கள். இதுவே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக எல்லா பவுடரோட 1000 டைம்ஸ் பெட்டர். இது வந்து யூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோப்பே வாங்க மாட்டீங்க. அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ நல்லா ஷைனிங்காகவும் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு நீங்கள் எதுவும் சோப் போடாமல் இதுமாதிரி பண்ணி யூஸ் பண்ண ரொம்ப சிம்பிள். பைத்தம்பருப்பு ஆற்றுல எப்பவுமே இருக்கும். பச்சை பயிறு ஒன்றே ஒன்று கஸ்தூரி மஞ்சள் இது போவார். அது ஒன்றும் கிடைக்காட்ட கூட வெறும் பைத்தம்பருப்பாவது அட்லீஸ்ட் போட்டு அரைச்சி குளிங்க, நல்லாயிருக்கும். இதுமாதிரி நல்லா ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒன்றுமே ஆகாது. 1 வருஷம் ஆனால் கூட ஒன்றும் ஆகாது. இந்த வாசனை ஒன்றுமே போகாது. இப்படி மூடி வச்சுருங்க. நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. வேணுங்கிறது போட்டு கொஞ்சம் எடுத்துன்னு திருப்பி மூடி வைங்க.